அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் சார்பாக அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 12 ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைக்கு 18/3/2026 புதன்கிழமை கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திரன் இன்று ராகுவோட நட்சத்திரத்துல, அதுக்கு பிறகு குருவோட பூர்ண நட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறார். சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற இந்த சந்திப்பு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெரிய திருப்பணியா தரப்போகுது. குறிப்பா இன்றைக்கு சந்திர பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, இப்போ மேசம் முதல் மீன வரை கிரகங்கள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசி நேயர்களே, செவ்வாய் பகவான் பலமா இருக்கார். இன்னைக்கு காலையில சந்திரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சதயஸ்தானத்துல இருக்கிறார். திடீர் யோகம் கலவை தட்டும் பாருங்க. ஆனா 6 மணிக்கு மேல சந்திரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு போறதால சுப செலவுகள் வரும். கவலைப்படாதீங்க. கையில காசு என்ற முறையில நல்ல விஷயங்களுக்காகத்தான் செலவாகும். நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றார். தொழில இதுவரைக்கும் இருந்த மந்தநிலை மாறி ஒரு வேகம் பிறக்கும் பாருங்க. காலையில ராகு சாரத்துல சந்திரன் இருக்கிறதால யாரோ தெரியாத நபர் மூலமா ஒரு பெரிய ஆர்டர் வர வாய்ப்பு இருக்கு. உழைப்பே உயர்வை தரும். இன்னைக்கு நீங்க போடுற உழைப்புக்கு சந்திர பகவான் இரட்டிப்பு பலனை தருவார். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். மீனராசி நேர்களே, ராசிநாதன் புதன் பகவான் பலமா இருக்கிறதால உங்க புத்தி இன்னைக்கு மின்னல் வேகத்துல வேலை செய்யும். சந்திரன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்காரு. தர்மம் தலையாகும் சொல்லுவாங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்களால் இருந்த சிக்கல் தீரும். 6 மணிக்கு மேல சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வரதால புது வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல போன் கால் வர வாய்ப்பு இருக்கு. கடகராசி நேர்களே, சந்திரன் இன்றைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராது. காலையில 6 மணி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சக்கரமாக சுத்துறன்னு தோணும். ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறினதும் குருவோட பார்வை பட்டு மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். இருண்டது போகட்டும், இனி விடிவது தெரியட்டும். இன்றைக்கு ராத்திரிக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் காலையில ராகு சாரத்துல இருக்கிறதால மனசுல தேவையற்ற பயம் வரும். பயமே பீதி. அதனால தைரியமா இருங்க. கோபத்தை குறைச்சுங்க. வண்டி வாகனத்தை போகும்போது நிதானமே பிரதானம். இன்னைக்கு புதுசா யாரையும் நம்பி பணம் போக்க கொடுக்காதீங்க. மௌனம் ஒரு மகாசக்தி. இன்னைக்கு அமைதியா இருந்தீங்கன்னா எதையும் ஜெயிக்கலாம். கன்னிராசி நேர்களே, சந்திரன் இன்றைக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துக்கு வர்றார். ஜோடி சேர்ந்தால் கொண்டாட்டம் தான். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் இன்னைக்கு காணாமல் போகும். வியாபாரத்துல கூட்டாளிகளால பெரிய லாபம் வரும். புரட்டாதி நட்சத்திரத்துல சாரத்துல சந்திரன் வர்றப்போ உங்க புத்திசாலித்தனம் மற்றவர்களை வீக்க வைக்கும். இன்றைக்கு நீங்க தான் டாப் லெவலில் இருக்க போறீங்க. துலாம் ராசி நேர்களே, சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துஸ்தானத்துல வர்றார். எதிர்க்கு யமன் நீங்க தான். இன்னைக்கு உங்களை வீழ்த்த நினைச்சவங்களை எல்லாம் தானா விலகி போவாங்க. பழைய கடன் தொல்லைகள் தீர ஒரு வழி பிறக்கும். காலையில ராகு சாரத்துல சந்திரன் இருக்கிறதுனால சின்னதா வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும். சாப்பாட்டுல கவனமா இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விருச்சிக ராசி நேர்களே, சந்திரன் 5ஆம் இடமான பூர்வ ஸ்தானத்துக்கு வர்றாரு. முற்பகல் செய்யும் பிற்பகல் வரையும் நீங்க முன்னாடி செஞ்ச நல்ல காரியங்களை இன்னைக்கு பலன் தரும். பூரட்டாதி நட்சத்திர சாரம் உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். பிள்ளைகள் வழியில ஒரு சுப செய்தி வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற இது சரியான நாள். மனசுல நினைச்ச காரியம் உடனே நடக்கும். தனுசு ராசி நேர்களே, சந்திரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வர்றாரு. வீடு தேடி வரும் யோகம். இது காலையில 6 மணிக்கு மேல சந்திரன் குரு சாரத்துல வர்றதால சொத்துக்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுல ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். அம்மா வழிதான் ஆதரவு பெருகும். தாய்க்கு சிறந்த கோவிலும் இல்லை. அவங்க ஆசையோடு இன்னைக்கு எந்த காரியத்தையும் தொடருங்க. வெற்றி நிச்சயம் நண்பர்களே. மகர ராசி நேர்களே, சந்திரன் 3ஆம் இடமான வீரியஸ்தானத்தில் இருக்காரு. முயற்சி திருவினையாகும். இன்றைக்கு உங்க தைரியம் கூறும். இளைய சகோதரர் மூலமாக ஒரு நல்ல உதவி கிடைக்கும். நீங்க எடுக்கிற புது முயற்சிகளுக்கு சமூகத்துல பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். 6 மணிக்கு மேல சந்திரன் மீனத்துக்கு வரதால ஒரு ஆன்மீக பயணம் போக வாய்ப்பு இருக்கு. தெய்வம் துணை நிற்கும். நன்றாக இருக்கும். கும்பராசி நேர்களே, சந்திரன் உங்க ராசியில் இருந்து இன்னைக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறார்.
தனம் தரும், கல்வி தரும்னு சொல்லுவாங்க. மா அந்த சொல்ற மாதிரி இன்னைக்கு பணப்புழக்கம் அதிகமா இருக்கு நண்பர்கள். காலையில ராகு சாரத்துல சந்திரன் இருக்கிறதால பேச்சால காரியத்தை சாதிப்பீங்க. ஆனா 6 மணிக்கு மேல குரு சாரத்துல மாறும்போது குடும்பத்துல ஒரு முக்கிய முடிவு நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். நாவலுக்கும் நன்மை தரும் நண்பர்கள். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆரம்பித்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் பெரிய கோடீஸ்வரர். மீனராசி நேரில் இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வர்றாரு. காலையில சந்திரன் விரயத்தில் இருக்கிறதால சின்ன அலைச்சல் இருக்கும். ஆனா 6 மணி 8 மணி நிமிஷத்துக்கு பிறகு உங்க ராசிக்குள்ளேயே புரட்டாதி நட்சத்திரத்திலே அமர்றாரு. தான் ஆளாவிட்டாலும் தன் சதையாலும் சொல்லுவாங்க. உங்க ராசிநாதன் குருவோட சாரத்துல சந்திரன் வரதால இன்னைக்கு தோற்றமே குழிவா இருக்கும். மூத்தல ஒரு தேஜஸ் பிறக்கும். நினைச்சதே சாதிக்க போறீங்க. கவலைப்படாதீங்க, எல்லோரும் நன்றாகும். அன்பு தேவைகளை எனக்கு இதுவே சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் இனியும் நன்றால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.